இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மல்லிப்பூ எப்படி கட்டுறதுன்னா, கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ வச்சு இங்கே பாருங்கள் எப்படி நாட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நாட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வைக்கிற இந்த பூவை மட்டும் 2 வாட்டி நாட் போட்டுக்கோங்க. நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு வாட்டி ஒரு இது போட்டு இன்னொரு நாட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது மட்டும். அடுத்து நீங்கள் போட போட உங்களுக்கு அவ்வளோவா தேவையில்லை. அடுத்து வைக்கும்போது ஒரு பூ கீழே ஒரு பூ மேலே, இல்லை ஒரு பூ மேலே ஒரு பூ கீழே வச்சாலும் ஓகே. நீங்கள் வைக்கும்போது நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன டைப் பார்க்க போகிறோம்னா, சுற்றி கட்ட போகிறோம். அதாவது ஃப்ரண்ட்டில் ஒரு பூ கட்டிட்டோம் இல்லையா, அடுத்த பூ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே பேக் சைடு திருப்ப போகிறோம். பேக் சைட் திருப்பிட்டு அதே மாதிரி கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ வச்சுட்டு ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நாட் போட்டுக்க போகிறோம். பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குல்ல. அதே மாதிரி இது முடித்தோடனே அடுத்தும் திரும்ப கீழே ஒரு பூ மேலே அடுத்து இன்னொரு பூ வச்சுக்கோங்க. மேலே ஒரு பூ வச்சு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணி திரும்ப ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக நார்மலாக நம்ம கட்டும்போது இந்த 4 பூ கட்டியிருக்கோம் இல்லையா, அது ஒரு லென்த்து கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம இப்படி கட்டும்போது லென்த்து கொடுக்காது. அந்த ஒரு சுற்றி கட்டும்போது நமக்கு ஒரு திக்னஸ் மாதிரி, அதாவது ஒரு மொத்தமாக கிடைக்கும் பூவு. இங்கே பாருங்கள், இன்னமும் அந்த லைன்லேயே தான் இருக்கிறோமே தவிர பூ லென்த் இன்னும் வரவே இல்லை. அப்படிங்கும்போது நமக்கு தலையில் பூ வைக்கும்போது நல்லா பந்து மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டியாக கிடைக்கும். நல்லா பார்க்குறதுக்கே பூ வச்சுருக்கிறது நல்ல பார்வையாக இருக்கும். அதே மாதிரி ஃபுல்லாகவே முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று அப்படிங்கிற மாதிரி வாங்கியிருக்க பூ எல்லாத்தையுமே இது மாதிரி கட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி கட்டினோமா பின்னாடி கட்டினோமா அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு பூ நல்லா கட்ட கற்றுக்கோங்க. நெருக்கமாக கட்ட கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இது மாதிரி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புதுசாக இப்போ தான் நீங்கள் பூ கட்ட ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தண்டு பகுதி நீளமாக இருக்க காக்கரட்டான், முல்லைப்பூ, ஜாதிப்பூ, இது மாதிரியான பூக்கள், கனகாமரம், இது மாதிரியான பூக்களை வாங்கி நீங்கள் ஃபஸ்ட்டு கட்ட பழகிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கட்டும்போது கொஞ்சம் எட்ட தான் வரும். ஒரு சிலருக்கு ரொம்பவே எட்ட வரும். பார்க்கும்போதே உங்களுக்கு என்னடா இப்படி கட்டுறோமேன்னு தான் தோணும். ஆனால் நீங்கள் கட்டிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு தெரியாமலேயே ரொம்ப நெருக்கமாக பூ கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் அதுக்கு நம்ம கண்டினியூஸாக கொஞ்ச நாளைக்கு நம்ம பூ வாங்கி கட்ட ஆரம்பிக்கணும். குறிப்பாக இந்த மே மாதம் வரப்போகுது இல்லைங்களா, இந்த மாதத்தில் பூவோட ரேட்டு, குறிப்பாக மல்லிப்பூவோட ரேட்டெல்லாம் ரொம்பவே குறைஞ்சிருங்க. 1/4 கிலோவே 10 ரூபா அவ்வளோதான் வரும். 5 ரூபா 10 ரூபா இவ்வளோ தான் வரும். இந்த மாதிரியான டைமிங்கெல்லாம் நீங்கள் இந்த பூ வாங்கி நீங்கள் கட்டும்போது ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் நீங்கள் பூ கட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் கடையில் பூ வாங்கி கட்டி வைக்கும்போது உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கூட இருக்கும். ஆனால் பூவோட லென்த் கம்மியாக இருக்கும். இப்படி நம்ம வாங்கி கட்டும்போது பூவோட லென்த் அதிகமாகவும் காஸ்ட் வைஸ் கம்மியாகவும் இருக்கும். நம்மளுடைய உழைப்பு இருந்தாலும் நம்ம வாங்கி கட்டி வைக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு இருக்கிற ஒரு ஃபீலிங் அது தனி தான். ஓகேங்களா? அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பூ கட்ட கற்றுக்கிட்டோன்னாவே அடுத்தடுத்து நிறையா விஷயங்கள் நம்ம கற்றுக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இதுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதே போல் நம்மளுடைய 10 விரலுமே இதில் வேலை செய்யும். அதனால தான் அந்த காலத்தில் பெண்களுக்கு கோலம் போடுறது, பூ கட்டுறது, இது மாதிரியான வேலைகள்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த பூ கட்டும்போது நம்மளுடைய கைகளில் 10 விரல்களுமே ஏதாவது ஒரு வகையில் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நல்லா கவனித்து பாருங்கள். நூல் சுற்றினாலும் அந்த கை பாருங்கள், இன்னொரு கை எப்படி பிடிக்குது. அடுத்து இந்த கையில் நம்ம நாட் போடுறது, இழுக்கிறது எல்லாமே நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, எக்ஸசைஸ் மாதிரி தான். நம்ம குழந்தைங்களுக்கு கூட இந்த மே மாதம் லீவ் டைமிங்கில் நம்ம சொல்லி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பூ கட்ட சொல்லித்தர போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விளக்கமாத்து குச்சி இருக்குங்க இல்லையா, அது கொஞ்சம் உடச்சி கொடுத்து குட்டி குட்டியாக அதில் கட்டி பழக விடுங்க. அதில் கட்டினதுக்கு அப்புறமேட்டு பூக்களில் மிஞ்சி இருக்க காய் பகுதியை கொடுங்க. அதில் அவங்க கட்டி பழகினதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் இந்த பூக்கள் கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக கட்டி பழகிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு அந்த ஸ்கில் வரணுங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த ஆசையை தூண்டணும் அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு கட்டும்போதே அவங்கள நல்லா கட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஃபீலிங்ஸாக அவங்களுக்கு வர வைக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, கால் கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. காலில் கட்டினா அவங்களுக்கு பூ நெருக்கமாகவும் ஈஸியாகவும் இருக்கும். அதை சொல்லி கொடுங்க. அது எப்படி கட்டணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, நம்ம கடைசியாக கட்டி முடித்த பூ ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக நான் 15 ரூபாய்க்கு தான் இந்த பூ வாங்கினேன். ஆனால் இந்த 15 ரூபாய்க்கு நம்ம கடையில் இவ்வளோ பூ வாங்க முடியுங்களா? யோசிச்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.